ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்வதை குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்வதனால் வரக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதனால் உடல் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் அதை எப்படி குறைத்து கொள்ள வேண்டுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அது பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, அதாவது ஃபங்கை, இதை நம்ம குறைக்கணும், அதோடைய தாக்கத்தை குறைக்கணும். ஒரு சளி, ஒரு இருமல், ஒரு காய்ச்சல், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமானாலும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம பார்க்குறோம். அதோடைய பின் விளைவுகளை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டா உடனே அந்த பாக்டீரியா போயிடும், அந்த ஃபங்கை போயிடும், அந்த வைரஸ் போயிடும், க்யூர் சீக்கிரம் ஆகிடும், நமக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அப்படி இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஹெட்டேக்கோ வேறு விதமான மெடிசின்ஸும் நிறைய எடுக்கணும். அது இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நம்மளுடைய உடலினுடைய எவ்வளவு தூரம் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறதே ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம். இந்த பயாலாஜிக்கல் சிஸ்டத்தை நம்ம கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை கொண்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ண அது செல்ஸோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும், செல்களால் ஆனது தான் இந்த உடம்பு. அப்போ இதில் உடலில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது. பாலை அது கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி தயிரை, மோரை அது சரியான விதத்தில் மாற்றணும். கொழுப்புக்களை, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிளாக மாற்றக்கூடிய பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். அப்போ அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், அப்புறம் ஃபேட்ஸ், கொழுப்புக்கள், இதை காம்ப்ளெக்ஸாக உள்ளே எடுக்கிறத சிம்பிளாக